டிவிவி என்டர்டைன்மெண்ட் மற்றும் லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் RRR உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நானே வருவேன் ஷூட்டிங் இப்போ சென்னையில வந்துட்டு அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. வாத்தி படத்தோடைய ஷூட்டிங்ல பாதி முடிஞ்சிருக்கு அப்படின்றதா நம்ம கிடைச்சிருக்க தகவல். இதை தாண்டி வேற ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது 13ஆம் தேதியோட நானே வருவேனோட கம்ப்ளீட் ஷூட்டிங்கும் முடிச்சிருவாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல். ஸோ அதுல சில போர்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க ஊட்டிலையும் ஷூட் பண்றதுக்காக பிளானிங்ல வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. ஸோ இந்த இன்னொரு 4-5 நாள் இங்க சென்னை ஷெட்யூல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அங்க ஊட்டியில் இருக்க பேலன்ஸ் போர்ஷனையும் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்க தகவல். இதுக்கப்புறம் மறுபடியும் வாத்தி இருக்க ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் தனுஷ் அவர்கள் இங்க சென்னை வருவாரு. ஹைதராபாத்ல தான் பேலன்ஸ் போர்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. வாத்தியை பத்தி விசாரிச்சு பார்க்கும்போது வாத்தியில வந்து தனுஷ் இருக்காரு, சம்யுக்தா மேனன் இருக்கிறாங்கன்றதை தாண்டி பெரிய பெரிய ஆட்கள் யார் பேருமே வந்து அதுல இன்க்ளூட் பண்ண. அதுல ஒருத்தர் இருக்காரு. யாரு அப்படின்னா வந்துட்டு நம்ம அசுரன்ல தனுஷ் அவர்களுடைய பையனா நடிச்சிருந்த டிஜே இல்ல கென் கருணாஸ். கென் கருணாஸ் இந்த படத்துல வந்துட்டு ஸ்டூடெண்டா நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மைதான் விசாரிச்சு பார்க்கும்போது வாத்தி ஒரு ஸ்டூடெண்டா வந்துட்டு கென் கருணாஸ் நடிச்சிருக்காரு அப்படின்றதுதான். இதை அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அசுரன் போயிடலாம். கிளைமேக்ஸ்ல என்ன சொல்லிட்டு போவாரு, படின்னு வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. நடக்குது. இது சும்மா ஏதோ சொல்லணும் சொல்லிட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா. ஸோ இதான் அதுக்கான அந்த போர்ஷன்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. 60% ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டாங்க. இன்னும் வந்துட்டு கிட்டத்தட்ட 40-45 நாட்கள் வந்துட்டு ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு அப்படின்றதா நமக்கு கிடைச்சிக்க தகவல். ஸோ இந்த கேப் இருக்குல்ல, அந்த நானே வருவேன் முடிச்சுட்டு அந்த கேப்ல வந்துட்டு திருச்சிற்றம்பலம் அந்த படத்துக்கான சில இந்த டப்பிங் ஒர்க்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு இங்கே தமிழ் வேலைகள்லாம் முடிச்சு கடைசியா அங்க வாத்திக்கு போறாரு அப்படின்றத நம்ம கிடைச்சிருக்க தகவல். வாத்தி முடிச்சோன்னு என்ன, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் சாணி காகிதம் இப்போ 7ஆம் தேதி வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க அமேசான்ல அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்க தகவல். இன்னும் அவங்க அபிஷியலா சொல்லல. அந்த படத்தோட டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரோட டைரக்ஷன்ல அடுத்த படங்கள் பண்ண போறாரு. ஜூன் மாசத்துல இந்த படத்துக்கான படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த படம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க, எதெல்லாம் முடிக்கிறாங்க சீக்கிரம் அப்படின்றத பார்ப்போம். அருண் மாத்தேஸ்வர் அவரோட டைரக்ஷன்ல பண்ண போற படத்துக்கு வந்துட்டு யார் ஹீரோயின் யாரெல்லாம் சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல பண்ண போறாங்க அப்படின்றதையுமே வந்துட்டு விசாரிச்சு அப்டேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குப்பா, டக்குனு இப்படின்னு சொல்லிட்டு இல்ல, இப்போ நானே வருவேன்ல வந்துட்டு இன்னொரு ஃபீமேல் லீட் வந்துட்டு ஜாயின் பண்ணி. ஆமா, அதாவது ஆல்ரெடி வந்து டபுள் ஆக்ஷன் அப்படின்றது தெரியும். அதுல ஒரு தனுஷ்க்கு பேரா வந்து இந்துஜா இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு தனுஷ்க்கு பேர் யாரு அப்படின்றது தேடுதல் வேட்டையில இருந்தப்போ எல்லி அப்படின்ற ஒரு ஃபாரின் ஆக்ட்ரஸ் வந்து நானே வருவேனுக்கு ரீட்வீட் பண்ணி இப்படி ஃபயர்லாம் விட்டுருக்காங்க. பாரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் காஜல் அகர்வால் லீடா பண்ணியிருப்பாங்க. பல வருஷமாகி இன்னும் வெளியாகாம இருக்க படம். ஸோ அந்த படத்துல இவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான். ஸோ இந்த படத்துல அவங்க நடிக்கிறதும் வந்துட்டு உறுதி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹிடன் ஸ்டார்ஸா இருக்காங்க அப்படின்றத விசாரிச்சு அப்டேட் பண்ணிடுறோம். காக்கா முட்டை மணிகண்டன் வந்து இப்போ கடைசி விவசாயி மணிகண்டன் அப்படின்றது தான் இப்போ அவருக்கு இருக்க புது அடைமொழி. ஸோ கடைசி விவசாயி படம் பார்த்த எல்லாருமே வந்து பயங்கரமாக சிலாகிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சினிமா வந்து ஒரு பக்கம் RRR மாதிரியான ஒரு லார்ஜர் தென் லைஃப் படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்த நம்ம மக்கள் கடைசி விவசாயி மாதிரியான ஒரு சோல்ஃபுல்லான படத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ண தவறுனது இல்லை அப்படின்றது வந்து ஒரு உண்மை. ஸோ அப்படி வந்து கடைசி விவசாயி நிறைய பேரோட இதயங்களை வந்து கணக்க வச்சிருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு படத்தை கொடுத்த டேரக்டர் மணிகண்டன் அடுத்து வந்து ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ண போறாருன்ற ஒரு டாக் வந்து முன்னாடி இருந்தே வந்தது. ஸோ அதில் சியான் விக்ரமும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்து கொஞ்சம் ஒரு சில நாளைக்கு முன்னாடி வந்து கிசுகிசுக்கப்பட்டாலும் ஸோ இது வந்து உண்மைதான்ப்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இருக்குது. ஸோ இதை எதுக்கு இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, மகேஷ் நாராயணன் மலையாளத்தில் பெரிய டைரக்டர், அவர் ஆக்சுவலி எடிட்டர், அதுக்கப்புறம் தான் டைரக்டர். இங்கே விஸ்வரூபம்லாம் அவர் தான் எடிட் பண்ணாரு. மலையாளத்தில் ஃபகத் ஃபாசில் வச்சு தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவருடைய டைரக்ஷனில் RKFIல இருந்து, அதாவது ராஜ்குமார் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இருந்து ஒரு படம் வந்து ரெடியாக போகுது. அவர் மகேஷ் நாராயணனோட டைரக்ஷன், உலகநாயகனுடைய ஸ்கிரிப்ட் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதில் வந்து உலகநாயகன் நடிக்க போறாருன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல அது ஆக்சுவலி வந்து அதுவும் ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். அதுல விக்ரம் நடிக்கிறாரு விஜய் சேதுபதியோட சேர்ந்து அதுலயும் அப்படின்ற மாதிரி சில தகவல் வந்து நடிக்கிறாரு. அதுதான் இப்ப தெரியல. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படின்னும் போது RKFI மூலம் ஒரு ப்ரொடியூசரா மட்டும் அவர் இருக்க போறாரா இல்ல நடிக்க போறாரா அப்படின்றது தெரியல. இன்னொரு விஷயமும் இருக்கு, தேவர்மகன் 2 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடுவில் பயங்கரமா பேசப்பட்டது. அது உலகநாயகன் அவருடைய ஸ்கிரிப்ட் தான். அப்புறம் பார்த்தா அந்த படம் வந்து அப்படியே அதுக்கான டாக் வந்து கம்மியாகி அப்புறம் அடுத்தடுத்து விக்ரம், இந்தியன் 2, ரஞ்சித் வெற்றிமாறன் கதை சொன்னது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வேலைகளை வந்து பிஸி ஆயிட்டாரு. ஸோ இந்த தேவர்மகன் 2 இது எப்படி, ஏன்னா அதுலேயும் விஜய் சேதுபதி இருக்கிறதா வந்து சொன்னாங்க இல்லையா. இப்போ சியான் விக்ரம், விஜய் சேதுபதி,
உலகநாயனோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல கரெக்ட் ஆகுது, பாகம்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து கரெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுது. மணிகண்டன் அவருடைய படத்துல இவங்க 2 பேர் இருக்காங்களா இல்ல இது சும்மா டக்குன்னு கிளாஸ் ஆகுதா? இல்ல இப்ப இது ஒரு சில நாளுக்கு மட்டும் டாக் வந்திருக்கு. சோ மகேஷ் நாராயணன் படமும் வந்து டாக்ல இருக்கு. சோ இது எந்த காம்பினேஷன் அப்படின்றது தெரியல. ஆனா ஒரு புது காம்பினேஷன். ஏன்னா வந்து விஜய் சேதுபதி, சியான் விக்ரம்ன்றது ஒரு புது காம்பினேஷன் இல்லையா? சோ எப்பயுமே வெவ்வேறு. இப்ப ஐயப்பனும் கோஷம் ரீமேக்ல இவங்க 2 பேர் நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்றதான். சோ ஆல்ரெடி இந்த காம்பினேஷன்ல ஒரு படம் வரப்போகுது அப்படின்றது வந்து இதுக்கான அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 2 படத்துல எந்த படத்துக்கான அறிவிப்பு முதல்ல வருது. சோ இதே காம்பினேஷன் தானே, அதுல ஏதாவது மாறுபடுதா அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம்ன்றது இப்போதைக்கு ஒரு சரௌண்டிங்ல இருக்க விஷயமா இருக்கு. ரன்பீர் கபூர் இருக்கார்ல, அடுத்ததா அர்ஜுன் ரெட்டி படத்தோட டைரக்டர் இருக்கார்ல, அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி இன்பாக்ஸ்ல சொல்லியிருந்தோம். சந்தீப் பங்காஸ் அவரோட டைரக்ஷன்ல பண்ண போறாங்க. படத்துக்கான டைட்டில் வந்துட்டு அனிமல் அப்படின்றத வைக்க போறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கான அந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சு ஹீரோயின் மாற்றம் தான் நடந்திருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு டிஸ்கஷன்ல இருந்த நேம் வந்துட்டு பரிணிதி சோப்ரா தான் வந்துட்டு ரன்பீர் கபூருக்கு பேர் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் இருந்துச்சுல. இப்போ நம்ம கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, ராஷ்மிகா மந்தனா தான் இந்த படத்துல அவங்களுக்கு பேர் அப் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி ராஷ்மிகா எடுத்துட்டா 3 பாலிவுட் படங்கள் அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரிலீஸ் வந்துட்டு இன்னும் இந்த படம் ஆகல. அந்த படம் மிஷன் மஜ்னு அப்படின்ற அவங்க கமிட்டான ஹிந்தி படம். ஆமா, முறப்படி கமிட்டான முதல் ஹிந்தி படம். அதுக்கப்புறம் வந்து அமிதாப் பச்சன் கூட சேர்ந்து குட் பை, 2வது படமே உங்களுக்கு குட் பை படத்தோட பேரு. அந்த அமிதாப் பச்சன் படம் அது. இப்ப அடுத்து பார்த்தோம்னா இந்த படம் 3வது படம். ஆமா, ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம், தெலுங்குல ஒரு ஹீரோயின் வந்து பயங்கர பீக்ல இருந்தாங்க அப்படின்னா உடனே ஹிந்தி வந்து அவங்களை அரவணைத்துக் கொள்ளும். தமிழும் தான். இப்ப ஹிந்தி அவங்களை வந்து அரவணைச்சுக்குச்சுன்னா முதல்ல அந்த ஹீரோயினோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்லிம்மா வரதா தான் இருக்கும் அப்படின்றதான். அதுக்கு வந்து பல ஹீரோயின்கள் வந்து நமக்கு கண் முன்னாடி அதுக்கான எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. ஸோ டாப்ஸியும் வந்து தமிழ் தெலுங்குல பயங்கர பீக்ல இருக்கும்போது, தெலுங்குல பீக்ல இருக்கும்போது அங்க கூப்பிட்டாங்க, பயங்கரமா ஸ்லிம் ஆகி ஹிந்திக்கான பூஜா ஆக்டே, ரகுல் பிரீத் சிங் அவங்க எல்லாம் 7 படம் இருக்கு. அந்த 7 படத்துல 6 படம் வந்து ஹிந்தி படம் தானா. ஸோ அந்த வகையில ராஷ்மிகாம ஒரு ஸ்லிம் அவதாரில் இனிமே நம்ம பார்க்கலாம் ஹிந்தியில. ஓகே, ஹிந்தியில இதுக்கப்புறம் வர படத்துல, இந்த அனிமல் படத்துல. ஸோ இந்த படம் முடிச்சு நம்ம ஆல்ரெடி தெரியும் இவரோட டைரக்ஷன்லேயே, அதாவது அர்ஜுன் ரெட்டி படத்தோட டைரக்டர் அவரோட டைரக்ஷன்லேயே வந்துட்டு பிரபாஸ் அவர் வந்துட்டு ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்துல ஸ்பிரிட் அப்படின்றத அந்த படத்தோட டைட்டில். போலீஸ் ஆஃபீஸரா அந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் தான் இருக்கும். பிரபாஸ் அவரோட இந்த கெரியர் எடுத்துட்டு அவர் அடுத்தடுத்து பல பெரிய பெரிய பட்ஜெட் தான் நீ சொன்ன மாதிரி சொல்லுவியே 500 கோடி வந்து பாக்கெட்ல போட்டு அப்படி ஜம்முன்னு போறாரு. ஒரு படத்துக்கு 500 கோடி பட்ஜெட் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 படம் கையில வச்சிருந்தாரு. அதுல 2 படம் ரிலீஸ் ஆயிருச்சு. படமே எடுக்கலாம். ஒன்னு சாக, ஒன்னு ராதேஷாம். அந்த 2 படமும் சரியா போகல. மீதி இருக்கிறது ஒரு 3 படம். அதுல ஒரு படம் தான் ஆதி புருஷன்ற படம், 3D படம். பிரசாந்த் நீல் சலார் அது ஒண்ணு இருக்கு. அப்படின்னா 4 படம் இருக்கு கையில. கேஜிஎஃப் டைரக்டர் சலார் இருக்கு. அப்புறம் வந்து தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், பிரபாஸ் இவங்க சேர்ந்து மகாநடி டைரக்டர் இருக்காரு நாக் அஸ்வின், அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் 3 படம். இப்ப நீ சொன்ன அந்த ஸ்பிரிட் 4 படம். இந்த மாதிரி 500 பாத்துக்க. ஸ்பிரிட் இருக்குல்ல, ரொம்ப லேட்டா தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அவரும் எல்லாமே பெரிய பெரிய பட்ஜெட்டா எடுத்து வச்சிருக்காரு. எப்படி இப்படின்னு பார்த்தாலும் இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷமாவது ஆயிடும் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றது. ஏன்னா அதுக்குள்ள இவங்களும் இந்த படத்தை வந்துட்டு முடிக்கணும்ல. ஸோ அதுக்கான அந்த பணிகளும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதா நம்ம கிடைச்சிருக்க தகவல். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராஷ்மிகா வந்தனா அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் கமிட் பண்றாங்க. தளபதி 66 அவங்க தான் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தா இவங்கன்றாங்க, ஒரு பக்கம் மறுபடியும் இவங்க தான் அப்படின்றாங்க. ஸோ யார் அப்படின்றது வந்துட்டு சீக்கிரமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவங்க பிரபாஸ் அவர்கள் என்னென்ன படங்கள் பண்றாரு ஸோ அப்படின்னு விசாரிச்சு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிடுறோம். சாய் தரம் தேஜ், தெலுங்கு ஆக்டர் சாய் தரம் தேஜ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது கிட்டத்தட்ட ஒரு 14 படம் பண்ணியிருக்காரு. இப்போ சமீபமாக பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு அவருக்கு. அப்புறம் உயிர் தப்பிச்சு இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு இயல்பு நிலைக்கு வந்துட்டார் அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அவருடைய அடுத்த படத்துக்கான ஷூட்டிங்கில் கலந்துருக்காரு அப்படின்றது தான். ஸோ சாய் தரம் தேஜை பற்றி நம்ம ஏன் இப்போ இந்த இன்பாக்ஸில் சொல்லணும் அப்படின்னா, ஸோ அதில் அப்போவே வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம், அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமே வந்து எல்லாருமே இந்த ஹெல்மெட்ஸ் பற்றின விஷயங்கள், ரோட்டில் எவ்வளோ ஸ்பீடில் போகணுன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவருமே அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. இனிமேல் எல்லாருமே ரொம்ப ப்ரொடக்டிவாக இருங்க, அவசரப்படாதீங்க, ஸ்பீடாக போகாதீங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஷூட்டிங்க்கு கலந்துருக்கிறாரு. அவருடைய அடுத்த புது படம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான். ஸோ தம்பியுடைய இந்த இதை வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுறோன்ற விதமாக அண்ணன் வருண் தேஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வருண் தேஜ் யார் அப்படின்னா ஃபிடா படத்துடைய ஹீரோ. இப்போ அடுத்து அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது, கனி அப்படின்னு அந்த பாக்ஸிங் படம். அவர் தான் வருண் தேஜ். வருண் தேஜ் வந்து தம்பி ஷூட்டிங் வராப்ல அப்படின்றனால அங்கே முன்னாடி எல்லா ஏற்பாடுகள்லாம் பண்ணி அவருக்கு பயங்கரமான ஒரு வெல்கம் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கம் பேக் சாய் தரம் தேஜ் அப்படின்ற சொல்லி இந்த டீமே வந்து வெல்கம் பண்ணுது. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் கார்த்திக் தண்டு அப்படின்ற ஒரு டெபியூ டைரக்டர். ப்ரொடியூசர் யார் அப்படின்னா நம்ம புஷ்பா படத்துடைய டைரக்டர் சுகுமார். எப்படி சுகுமார் ரைட்டிங்ஸ் அப்படின்றத அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய பேர்.
பேர். அந்த கம்பெனியில் வர படங்கள் எல்லாமே நல்ல ஒர்த்தான ஒரு படங்களாக இருக்கும். உப்பண்ணாவும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அநேகமாக இவரோட அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைதரம் தேஜ் கிட்டத்தட்ட ஒரு உயிர் பிழைச்சி அடுத்து வந்து மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பி இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான லைன் அப்லாம் வச்சிருக்காரு அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய தெலுங்கு ஸ்டாரோட இவர் சேர்ந்து நடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை யார் டைரக்ட் பண்றா, யார் அந்த பெரிய டோலிவுட் ஸ்டார் அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்ததா கமெண்ட் செக்ஷன்ல பிருத்திவி ராஜன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஆக்டர் சித்தார்த் அவரோட லைனப் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி அவர் முடிச்சு வச்சு ரொம்ப நாளா ரிலீஸ்க்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க 2 படங்கள் இருக்கு. ஸோ அதுல ஒரு படம் வந்துட்டு டக்கர், இன்னொரு படம் வந்துட்டு சைத்தான் கே பச்சா அப்படின்னு இந்த 2 படங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அவர் முடிச்சு வச்சிருக்க படங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டிங் போய் பாதியிலே நின்னதுதான் வந்துட்டு நம்ம இந்தியன் 2. அதுல முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரு சித்தார்த் அவர்கள் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ இதுக்கப்புறமா ஹிந்தியில ஒரு வெப் சீரிஸ் வந்துட்டு அதுக்கான அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் இருக்கு. எஸ்கேப் லைவ் அப்படின்றதான் இந்த வெப் சீரிஸோட டைட்டில். ஹாட்ஸ்டார் ஹாட்ஸ்டாருக்கு வந்துட்டு இதை பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பண்ணையாரும் பத்மினி படம் இருக்குல்ல, அந்த படத்தோட டைரக்டர் அருண் இருக்கார்ல, ஸோ அவரோட டைரக்ஷன்ல வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு அதுவும் சைமல்டேனியஸா ஷூட்டிங்ல இருக்காங்க அப்படின்றதான். ஸோ அதுக்கப்புறம் சங்கர் அவர்கள் ராம் சரண் வச்சு அந்த படத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னா, அந்த அன்டைட்டில் RC-15 படத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னா, ஸோ இந்த படத்துக்கான அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. அதுல சித்தார்த் அவர்களோட போர்ஷன்ஸ் வந்து எடுக்க போறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சித்தார்த் அவர்கள் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வந்துட்டு கமிட் ஆறாரு, ஸோ வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அவர் ஆல்ரெடி முடிச்சு வச்சிருக்க 2 படத்தை வந்துட்டு எப்போ ரிலீஸ் பிளான் பண்றாங்க அப்படின்ற தீமை வந்துட்டு விசாரிச்சு அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்ததாக செல்ஃபி செக்மெண்ட்டு யார் எங்கேருந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து வரலாம். ஹலோ சினிமா வீடன், நல்லா இருக்கீங்களா? என் பேர் எம்மா சேர்லாதன், கள்ளக்குறிச்சியிலேருந்து. எனக்கு ஒரு 3 அப்டேட் வேணும். ஒன்று, பரமகுரு சசிகுமார் சார் நடித்து ஃபர்ஸ்ட் லுக் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பரமகுரு படம் ரிலீஸ் ஆகுமா, அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட அப்டேட் எதுவுமே வரல, அதை பற்றி சொல்லுங்கள். அப்புறமா டப்பிங் அதெல்லாம் வாய்ஸ் அதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? எக்ஸாம்பிளுக்கு புஷ்பாவில் ஹீரோவுக்கு மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்களே ஒரிஜினலாக டப்பிங் பண்ண மாதிரியே இருந்தது. கேஜிஎஃப்பில் கூட நிறைய பேர் ஹீரோ சைடு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அவங்களே ஒரிஜினலாக டப்பிங் பண்ண மாதிரியே இருந்தது. அட்ராங்கிலேயில் அக்ஷய்குமார் வாய்ஸு. ஸோ சேர்லாதன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா 3 அப்டேட் இருக்காரு. அது முதல் அப்டேட் பரமகுரு அப்படின்னு சொல்லி ஒரு படம் சசிகுமார் நடிச்சு வரப்போகுதுன்னு சொன்னாங்களே, அந்த படம் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த படம் எல்லாம் முடிஞ்சு ரெடியா இருக்கு, ரிலீஸ்க்கு மட்டும்தான் வெயிட்டிங். ஏன்னா ரிலீஸ்க்கு தயாராக இருக்க பல படங்கள் இந்த படமும் ஒன்று அப்படின்றது தான். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஜிஎஸ் கிருஷ்ணகுமார் தான். அடுத்து இன்னொரு படம் சைன் பண்ணி அதுக்கான வேலைகள்ல தான் இருக்காரு. அந்த படம் தான் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் RJ பாலாஜி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்லையா, அந்த படத்துக்கும் அவர் தான் டைரக்டர் அப்படின்றது தான். ஸோ பரமகுரு வந்து ரிலீஸ் ஆகும். இப்போதைக்கு அதை பற்றின எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்றதான் அப்டேட்டு. 2வது ஒரு விஷயம் கேட்குறாரு, ஏன்னா இப்போ இந்த டப்பிங் பேசுகிறாங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட், ஸோ அவங்களெல்லாம் வந்து எப்படிங்க செலக்ட் பண்ணுறாங்க? ஏன்னா வந்து புஷ்பாக்கு இதுக்கு முக்கிய சில படங்கள் எல்லாமே வந்து சூப்பராக அந்த KGF இதுக்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட வாய்ஸ் வந்து கரெக்டாக பொருந்தி போயிருந்தது. அந்த அத்திரங்கிரியில் வந்து அக்ஷய்குமாருக்கு டப் பண்ண ஒரு வாய்ஸ் வந்து சிங்கே ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதான். ஸோ டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு தனியாக ஒரு யூனியன் இருக்குது. ஸோ அந்த யூனியன் வந்து ஃபுல்லாக இதுக்கான இந்த வேலைகள் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதில் யார் யாருடைய வாய்ஸ் எப்படிலாம் சிங்க் ஆகும் அப்படின்ற விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி வாய்ஸ் டெஸ்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து டப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது ஒரு தனி வேலைகள், அது ஒரு யூனியனே வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான். ஸோ அது மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த வாய்ஸ் செட் ஆகலை அப்படின்றது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது மாதிரி இப்போ KGF மாதிரி ஒரு பெரிய படம் வருது அப்படின்னா அதில் இப்போ யஷோட வாய்ஸுக்கும் இந்த வாய்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நம்ம எல்லாருமே அந்த வாய்ஸை கேட்டாலே யஷ் தான் பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. நரேஷன்லாம் பார்த்தா ஆமா, அபிஷார் நிழல்கள் ரவி ஆனந்த் நாக் அவருடைய கேரக்டருக்கு வந்து நிழல்கள் ரவியோட வாய்ஸ்ன்றது நம்ம நிறைய படங்களை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால பயங்கரமா பொருந்திருக்குது. ஸோ இந்த KGF 2ல வந்து பிரகாஷ் ராஜ் வராரு, ஆனால் நிழல்கள் ரவி அவருடைய வாய்ஸ் வந்து எல்லாரும் மிஸ் பண்றாங்க அப்படின்றதான் ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி புஷ்பாக்கும் 83 படத்துல ரன்வீர் சிங் இவங்க 2 பேருக்கும் டப் பண்ணவர் ஒரே ஆர்டிஸ்ட் தான், டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், ஷேகர் அப்படின்றவர். இது மாதிரி அது இவங்களுக்குன்னு ஒரு லீடிங் வாய்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் வாய்ஸ் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதா அது ஒரு ப்ராசஸ், அது தனி யூனியன் இருக்கு. அடுத்து வந்து 3வது அப்டேட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படங்கள் வருதா, பயோபிக் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வருது. இப்போ வந்து பிரவீன் தாம்பே அவருடைய பயோபிக் வந்து ஹாட்ஸ்டாரில் வருது 1ஆம் தேதி. அவர் கிரிக்கெட்டர், அந்த அவருடைய கதை என்று, ஏன்னா ரொம்ப லேட்டர் ஏஜில் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்து அவர் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்லாம் அனுபவிச்சு
சாதிக்கிறார் அப்படின்றதான் அந்த கதை. இன்னொன்று வந்து ஷபாஷ் மித்து அப்படின்னு சொல்லி மித்தாலி ராஜ் இருக்காங்களா, இந்தியா உமன்ஸ் டீம் கேப்டன், அவங்களுடைய பயோபிக்கு டாப்ஸி நடிச்சிருக்காங்க ஷபாஷ் மித்துன்ற பேர்ல. அந்த படமும் வந்து இப்போ டீசர்லாம் சமமாக ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பல ஸ்போர்ட்ஸ் படங்கள் வந்து காத்திருக்கு, குறிப்பா ஹிந்தியில. இதை வந்து சேரலாதன் அவர் கேட்ட கேள்விக்கான பதில். இதே மாதிரியே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சினிமா அப்டேட்ஸ்க்கான கேள்விகளை செல்ஃபி வீடியோவை எடுத்து கீழே தெரியுற இந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்ககிட்ட பேசி விசாரிச்சு கூடிய விரைவில் அதுக்கான பதிலை சொல்லிடுறோம். டிவிவி என்டர்டைன்மெண்ட் மற்றும் லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் ராஜமௌலியின் பிரம்மாண்ட இயக்கத்தில் RRR மக்கள் கொண்டாடும் மகத்தான வெற்றி.